இந்த வீடியோவில் சிசிடிவினா என்ன, சிசிடிவியில் என்னென்ன டைப் இருக்குது, அனலாக் கேமரானா என்ன, ஐபி கேமரானா என்ன, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் சிசிடிவி? சிசிடிவிங்கிறது பார்த்தோம்னா ஷார்ட் ஃபார்ம் தான். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். அதாவது கேமராவிலேருந்து சிக்னலை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி, அதாவது டிவிஆர் இருக்கிற இடம், அங்கேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மானிட்டருக்கு பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து சிசிடிவி அப்படின்னு சொல்கிறோம். சிசிடிவி செட்டப் வித்தவுட் இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் இல்லாதப்ப சிசிடிவியை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, கேமராவில் இருந்து ஒயர் மூலிமா சிக்னலை டிவிஆருக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிற மானிட்டரில் பார்க்குற செட்டப்புக்கு பேர் தான் சிசிடிவி. இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதப்ப. அதே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம மோடத்தோட டிவிஆரை கனெக்ட் பண்ணி நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து கேமரா வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம், லேப்டாப், கம்ப்யூட்டர் இது மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். சிசிடிவினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. அதாவது 2 டைப் ஆஃப் கேமரா இருக்குது. அனலாக் கேமரா, ஐபி கேமரான்னு சொல்லிட்டு. அனலாக் கேமராங்கிறது என்னென்னா, கேமராவிலேருந்து பதிவாகிற சிக்னலை டிவிஆருக்கு அனுப்பும்போது இது வந்து சைன் வேவாக அனுப்பும். அதாவது சைன் வேவுங்கிறது என்னென்னா அனலாக் சிக்னலு. ஸோ அதனால தான் இதை வந்து அனலாக் கேமரான்னு சொல்கிறோம். ஐபி கேமராங்கிறது என்னென்னா, ஒரு கேமராக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஐபி கேமரான்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு கேமராவிலேருந்து என்விஆருக்கு வர்ற சிக்னல் பார்த்திங்கன்னா 0s and 1s அப்படிங்கிற டிஜிட்டல் சிக்னலாக தான் வரும். ஸோ இதனால் வந்து அனலாக் கேமராவோட ஐபி கேமராவோட கிளாரிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். அனலாக் கேமரானா என்ன, ஐபி கேமரானா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அனலாக் கேமரா பொறுத்த வரைக்கும் கேமரா, டிவிஆருங்கிறது என்ன, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். நமக்கு கம்ப்யூட்டருக்கு எப்படி சிபியூ முக்கியமோ அதே மாதிரி வந்து டிவிஆருங்கிறது கேமரா சிஸ்டத்துக்கு வேணும். ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது. எஸ்எம்பிஎஸ்ங்கிறது என்னென்னா, நம்ம வந்து எல்லா கேமராஸ்க்கும் இதில் இருந்து தான் நமக்கு வந்து பவர் சப்ளை போகும். ஸோ அதுதான் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை. கனெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிஎன்சிங்கிற ஒரு கனெக்டர், டிசிங்கிறது ஒரு கனெக்டர். பிஎன்சிங்கிறது சிக்னலுக்கும், டிசி கனெக்டருங்கிறது பவருக்கும் யூஸ் பண்ணுவோம். 3+1 கேபிள். 3+1 அப்படிங்கிறது என்னென்னா 3 ஒயர் ப்ளஸ் வந்து பிஎன்சி கனெக்ட் பண்ணுற கோஆக்சியல் கேபிள் வரும். அது கேபிளை பற்றி பார்க்கும்போது அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஐபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபி கேமராஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அனலாகில் எப்படி டிவிஆர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வந்து என்விஆர் யூஸ் பண்ணுவோம், நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம் ஸ்டோரேஜுக்காக. பிஓஇ சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். இது சுவிட்சுங்கிறத பற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி கனெக்டர்ஸ் RJ45 கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கேபிள் வந்து CAT6 கேபிள், அதாவது நம்ம நார்மலாக நெட்வொர்க் யூஸ் பண்ணுற சேம் அதே கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்கு மானிட்டர் ஆர் டிவி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மோடம் ஆர் 4G ரவுட்டர், இது வந்து ஃபோனில் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஐபி கேமரா, இது பார்த்தீங்கன்னா அனலாக் கேமரா. இப்போ ஐபி கேமராவில் பார்த்தீங்கன்னா RJ45ங்கிற ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவருக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது. நம்ம இதே வந்து பிஓஇங்கிற ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்ச் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அந்த பவர் வந்து இந்த கேமரா கொடுக்க தேவையில்லை. இந்த நமக்கு RJ45 வழியாகவே நமக்கு பவரும் போயிடும், சிக்னலும் போயிடும். பிஓஇ சுவிட்ச்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சுவிட்சுங்கிற ஒரு டாபிக் வரும், அதில் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அனலாக் கேமரா. இதில் வந்து நம்ம பிஎன்சிங்கிற ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பவருக்கு தனியாக வந்து டிசிங்கிற ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்து ஒரே கேபிள் வழியாகவே வந்து நம்ம கனெக்ட் ஆகிடும். அனலாக் கேமரா, ஐபி கேமராவோட கனெக்டர் வைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து கிளாரிட்டி வைஸ் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஒரே மெகா பிக்சல் இருக்கிற அனலாக் அண்டு ஐபி கேமராவை ஒரே இடத்துல வச்சு வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் அனலாக் கேமராவோட இமேஜ், அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பிக்சலைஸ் ஆகி பிக்சல் எல்லாமே உடையிறத பார்க்க முடியும். அதே இது ஐபி கேமராவில் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிக்சல் வந்து உடையாமல் தெளிவாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸு அனலாக் கேமராக்கும் ஐபி கேமராக்கும். அனலாக் கேமராவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டோம் கேமரா, புல்லட் கேமரா, PTZ கேமரா. இது இல்லாமல் ஒரு கேமராலையும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. வித் மைக்கு, வித்தவுட் மைக்கு, அக்யூசன்ஸு, கலர் வியூன்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது. டைப் வைஸ் பார்த்தோம்னா டோம் கேமரா இன்டோர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, புல்லட் கேமரா அவுட்டோர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. PTZங்கிறது என்னென்னா பேன் டில்ட் ஜூம் கேமரா. நமக்கு வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். கேமராவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டிவிஆர் விசஸ் என்விஆர். டிவிஆருங்கிறது என்னன்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், நம்ம அனலாக் கேமராக்காக யூஸ் பண்ணுறது. என்விஆருங்கிறது என்னென்னா
நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் ஐபி கேமராக்காக யூஸ் பண்ணுறது. டிவிஆரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிஎன்சி கனெக்டர். இதில் தான் நம்ம வந்து கேமரா கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து 8 சேனல் டிவிஆர். இப்போ 8 கேமரா வந்து மேக்ஸிமம் இதில் கனெக்ட் பண்ண முடியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜிஏ போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மானிட்டர் இல்லைனா டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஏ. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டர் இல்லைனா டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா RJ45 போர்ட்டு. இதில் வந்து நம்ம இன்டர்நெட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 USB போர்ட் இருக்குது. ஒன்றில் வந்து நம்ம மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நமக்கு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவ் எதுவும் கனெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பவர் சப்ளை, டிவிஆருக்கு உண்டான பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கான பவர் ஜாக். அது என்விஆரில் பார்த்தீங்கன்னா மற்ற போர்ட்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் வரும். கேமராவோட போர்ட் மட்டும்தான் மாறி வரும். அதில் வந்து பிஎன்சி கனெக்டரோட போர்ட் இருந்தது. இதில் வந்து RJ45 போர்ட் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிஆருக்கும் என்விஆருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. என்விஆரில் பார்த்தீங்கன்னா பிஓஇ என்விஆர், நான் பிஓஇ என்விஆர்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிஓஇ என்விஆர். என்விஆரை பற்றி பார்க்கும்போது நம்ம அதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். டிவிஆரில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 4 சேனல்ல இருந்து நமக்கு வந்து 64 சேனல் வரைக்கும் நமக்கு வந்து டிவிஆர் வந்து அவைலபிள் இருக்குது. அது வந்து மாடலை பொறுத்து. 4 சேனல் டிவிஆர்னா 4 பிஎன்சி கனெக்டர் இருக்கும். 8 சேனல் டிவிஆர்னா 8 பிஎன்சி கனெக்டர் இருக்கும். அதே மாதிரி 16னா 16 சேனல் இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்விஆரில் 2 டைப் இருக்குது, பிஓஇ என்விஆர், நான் பிஓஇ என்விஆருங்கிறது. பிஓஇ என்விஆருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே என்விஆர்லேயே வந்துடும். நான் பிஓஇ என்விஆருங்கிறது என்னென்னா அதில் வந்து எந்த போர்ட்டுமே வராது. நம்ம இன்டர்நெட் போர்ட்டு ஒரே ஒரு போர்ட் மட்டும்தான் வரும். நம்ம இன்டர்நெட்டும் அதே போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும், கேமராவையும் அதே போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். ஒரு போர்ட்டில் எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக வந்து பிஓஇ சுவிட்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த போர்ட்டில் இருந்து பிஓஇ சுவிட்சுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம். சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்ட்ஸ் இருக்கும். அதில் இருந்து நம்ம வந்து கேமராவுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்நெட்டையும் அந்த சுவிட்சோட கனெக்ஷன் பண்ணிடுவோம். பிஓஇ சுவிட்ச்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த சுவிட்சுன்னு ஒரு டாபிக் வருது, அதில் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க்கு. இது மெயினாக வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதுலேயே பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு, ஒன்று வந்து பார்த்தோம்னா சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு. டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்பிஎம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்கில் அதோட ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சர்வேலன்ஸை பொறுத்த வரைக்கும் 24/7 யூஸ் பண்ணுறதுனால சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 500 GB இருந்து நமக்கு வந்து 8 TB வரைக்கும் இப்போ கரண்ட்லி அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி எஸ்எம்பிஎஸ்ங்கிறது என்னென்னா ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை. கேமராக்கு பவர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இது. நம்ம 4 கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து 4 சேனல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. 8 கேமரானா 8 சேனல், அதே மாதிரி 16 சேனல் வரைக்கும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. பிஓஇ சுவிட்ச் விசஸ் நான் பிஓஇ சுவிட்ச். நம்ம முன்னாடியே பிஓஇ சுவிட்சை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ பிஓஇங்கிறது என்னென்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட். அதாவது ஈத்தர்நெட் சுவிட்சு கூட பவரும் சேர்ந்து வர்றதுனால தான் வந்து இது வந்து பிஓஇன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிஓஇ சுவிட்சிலேருந்து நம்ம கேமரா கனெக்ட் பண்ணும்போது டேட்டா ப்ளஸ் பவர் வந்து நம்ம ரெண்டுமே வந்து ஒரே கேபிள்லேயே போயிடும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கிறது. அது டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 100 மீட்டர் வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். கேமராவை பற்றி பார்க்கும்போது பிஓஇ சுவிட்ச் நம்ம கொடுத்தோம்னா இதுக்கு டிசிக்கு தனியாக பவர் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி. நான் பிஓஇ சுவிட்சுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு பிஓஇ ஆப்ஷன் இல்லாமல் நார்மலாக வர்ற ஈத்தர்நெட் சுவிட்சு தான் வந்து நான் பிஓஇ சுவிட்சுங்கிறது. அதில் பிஓஇ ஆப்ஷன் வராது. ஸோ அந்த சுவிட்சில் வந்து நமக்கு சிக்னல் மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். கேமராவோட பவர் வந்து நம்ம கேமராவுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்குற மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸ். அனலாக் கேமராக்கு என்னென்ன கனெக்டர் யூஸ் பண்ணுறோம், ஐபி கேமராக்கு என்னென்ன கனெக்டர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். இதான் பார்த்தீங்கன்னா அனலாக் கேமராவோட கனெக்டர். அதே மாதிரி ஐபி கேமராக்கு பார்த்தீங்கன்னா RJ45 ஜாக் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து கேமரா சைடும் டிவிஆர் சைடும் 2 பக்கமே அடிக்கணும். அந்த டிசிங்கிற கனெக்டர் மட்டும் கேமரா சைடு அடிப்போம். நம்ம ஐபி கேமராக்கு பிஓஇ சுவிட்ச் யூஸ் பண்ணால் நமக்கு டிசி கனெக்டர் தேவைப்படாது. இல்லை நமக்கு வந்து நார்மல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசி கனெக்டர் வந்து பவருக்காக வேண்டி நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அடுத்து பார்த்தோம்னா கேபிள். அனலாக் கேமராக்கு என்ன கேபிள் வரும், ஐபி கேமராக்கு என்ன கேபிள் வரும்னு பார்ப்போம். 3+1 கோஆக்சியல் கேபிள். அனலாக் கேமராக்கு பார்த்தீங்கன்னா 3 ஒயர், அதாவது ரெட்டு, க்ரீனு, பிளாக்கு 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் ஒயர் மாதிரி வரும். +1ங்கிறது என்னென்னா பிஎன்சி கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கோஆக்சியல் கேபிள் வரும். கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நார்மலாக வீடுகளில் வந்து செட்டப் பாக்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுற சேம் அதே மாதிரி ஒரு கேபிள். அதுலேயே வந்து திக்னஸ் கொஞ்சம் கம்மியான கேபிள் தான் அது. ஐபி கேமராக்கு பார்த்தீங்கன்னா CAT6 கேபிள் யூஸ் பண்ணுவோம். CAT6 கேபிளுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நெட்வொர்க்குக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற சேம் அதே கேபிள் தான் வந்து இது. இதில் பார்த்தோம்னா 4 பேர் இருக்கும், 8 ஒயர் வரும். இந்த கேபிளை நம்ம 2 சைடும் க்ரிம் பண்ணி கேமராவுக்கு ஒரு எண்டும் என்விஆருக்கு ஒரு எண்டும் கனெக்ட் பண்ணிடுவோம்.
அடுத்து பார்த்தோம்னா மானிட்டர் விசஸ் டிவி. மானிட்டர் வந்து நார்மலாக கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற சேம் அதே மானிட்டர் தான் வந்து நம்ம கேமராக்கும் யூஸ் பண்ணுவோம். டிவி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் பார்க்குற டிவிலே வந்து கேமரா வேணும்னாலும் அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். சிசிடிவி பொறுத்த வரைக்கும் டிவியை விட மானிட்டரில் பார்க்கும்போது பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ வர்ற கேமராஸில் எல்லாமே மைக் இருக்கிறனால மானிட்டரில் வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம மானிட்டர் கனெக்ட் பண்ணும்போது தனியாக ஸ்பீக்கர் வைக்கிற மாதிரி இருக்கும். இதே டிவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஸ்பீக்கர்லேயே வந்து உங்களுக்கு ஆடியோவும் வந்துடும். மோடம் விசஸ் 4G ரவுட்டர். மோடம்ங்கிறது என்னென்னா லோக்கலில் இருக்கிற ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் இருந்து லைன் எடுத்து நம்ம மோடத்துக்கு கொடுத்து அதில் இருந்து நம்ம வந்து டிவிஆர் இல்லைனா என்விஆர் கனெக்ஷன் பண்ணுறது தான் மோடம். 4G ரவுட்டருங்கிறது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இல்லாத இடத்துல சிம் கார்டிலிருந்து இன்டர்நெட்டை எடுத்து டிவிஆர் என்விஆருக்கு கொடுக்குற டிவைஸ்க்கு பேர் தான் 4G ரவுட்டர். மெயினாக நம்ம இன்டர்நெட்டுக்காக தான் இந்த செட்டப் பண்ணுறோம். இன்டர்நெட் எதுக்காகனா நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த செட்டப் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிஆர் செட்டப்பு. இப்போ டிவிஆர்லேருந்து பிஎன்சி கனெக்டர் வழியாக 4 கேமராவுக்கு 4 ஒயர் போயிடுது. ஸோ அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் இருக்குது. எஸ்எம்பிஎஸ்லேருந்து பவர் சப்ளை வந்து ஒரு கேமராவுக்கும் ஒரு ஒயர் போகுது. ஸோ கேமராவுக்கு பவர் போயிடுது. அதே மாதிரி வந்து நமக்கு மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக HDMI போர்ட்லேருந்து HDMI கேபிள் வழியாக நமக்கு வந்து மானிட்டருக்கு வந்து சிக்னல் போயிடுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் அண்டு மைக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இது வந்து பழைய மாடல்னால மைக் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர்ற கேமராஸில் வந்து இன்பில்டாகவே மைக் வந்துடுது. அந்த மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன்சி வழியாகவே வந்துடும். ஸோ அதனால் இப்போ வர்ற கேமராவுக்கு அந்த மைக்கு தேவைப்படாது. ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து மானிட்டர் வச்சுருந்தா நம்ம மேலே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்பீக்கர், அது கனெக்ட் பண்ணோம். இல்லை டிவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது கனெக்ட் பண்ண தேவையில்லை. RJ45 மூலிமா வந்து மோடத்துக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி USB போர்ட்லேருந்து மவுஸை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். பவர் அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இது டிவிஆரோட செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா IP கேமரா செட்டப்பு. NVRலேருந்து VGA கேபிள் வழியாக நமக்கு வந்து மானிட்டருக்கு வந்து ஒரு லைன் போகுது. ஸோ அதே மாதிரி நமக்கு RJ45 வழியாக நமக்கு வந்து இன்டர்நெட் மோடத்துக்கு வந்து நமக்கு ஒரு லைன் போகுது. ஸோ மோடத்துலேருந்து ஒரு லைன் பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சிலேருந்து ஒரு கேமராக்கும் ஒரு லைன் போகுது. ஸோ இதை இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். இப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மோடம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து நமக்கு NVRலேருந்து சுவிட்சுக்கு மட்டும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இன்டர்நெட் இல்லாமல் IP கேமராவை மானிட்டரில் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி பற்றின ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் இது. இதுலேயே அட்வான்ஸ்டு கிளாஸு இல்லை ப்ராக்டிக்கல் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.